ஸ்டார்ட் பண்ணலாங்களாமா? ஆன்லைன் பேட்ச் வாய்ஸ் அண்ட் வீடியோ ஓகேவா? ஆன்லைன் பேட்ச் வாய்ஸ் அண்ட் வீடியோ ஓகேவா? ஓகே. எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க? எப்படி போகுது லைஃப்? அது ஒரு பக்கம் போகுது சார் நிக்காம. நல்லா படிச்சிட்டு இருக்கீங்களா? கிட்டத்தட்ட ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் பாக்குறோம்ல அந்த பழைய பேட்ச. ஓகே. அந்த எல்லாம் இந்த மெட்டீரியல் வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. வாங்கப்பா. எல்லாம் மெட்டீரியல் பிரிண்ட் அவுட் போட்டுவாங்க. நீங்க மார்க்கெட்ல இருக்க மெட்டீரியல் கம்பேர் பண்ணி கூட பிரிண்ட் அவுட் போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு சிலர் யோசிப்பாங்கல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அது ரொம்ப எப்பயுமே ஒரு விஷயம் ஈஸியா கிடைச்சது அப்படின்னா, சீப்பா கிடைச்சது அப்படின்னா நம்ம நிறைய யோசிப்போம். பட் அது காஸ்ட்லின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா வாங்கி பத்திரமா வச்சுப்போம். அதான் அது ஒரு மைண்ட் செட் எப்பயும் இருக்கும். நம்ம ஃப்ரீயா ஏதாவது ஒன்று அக்ரிகல்ச்சர்ல நீங்க எல்லாம் நாளைக்கு பொசிஷன்ல வருவீங்க. நம்ம மார்க்கெட்ல ஃபார்மர்ஸ்க்கோ இல்ல யாருக்கோ ஃப்ரீயா ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க யோசிப்பாங்க, உண்மையிலேயே இது சீட் பெர்ஃபார்ம் பண்ணுமா, இவங்க கொடுக்குற ஃபெர்டிலைசர் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபார்ம் பண்ண அது யோசிப்பாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு டைம் கம்பேர் பண்ணிட்டு பண்ணுங்க, பிரிண்ட் அவுட் எடுங்க. பட் ஆனால் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மூவ் பண்றது கொஞ்சம் குயிக்கா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ்மா, அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் அடுத்த சப்ஜெக்ட். ஸோ அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ்ல சிலபஸ்ல என்னென்ன இருக்கு? அக்ரிகல்ச்சர் சிலபஸ், அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் சிலபஸ்ல எங்க இருக்கு? பேப்பர் 1 பேப்பர் 2? பேப்பர் 1ல எத்தனை சப்ஜெக்டா இருக்கு? 7th சப்ஜெக்டா இருக்கு. பேப்பர் 1ல மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு? 8. அந்த வீட் சயின்ஸ் இதெல்லாம் தனித்தனியா கொண்டு வந்தோம். வீட் சயின்ஸ், ஃபாரஸ்ட்ரி, எஸ்டபிள்யூசி எல்லாம் தனித்தனியா கொண்டு வந்தோம் அப்படின்னா மொத்தம் 8 சப்ஜெக்ட் இருக்கு. பேப்பர் 2ல மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு? 7 இருக்கு. சிலபஸ் எல்லாம் கண்டிப்பா மைண்ட்ல இருக்கணும். இந்த ஏரியா வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் ஆகக்கூடிய ஏரியா. புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்துட்டு சும்மா கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருப்பாங்க. உண்மையான கரண்ட் அஃபேர்ஸ் வரக்கூடிய ஏரியா வந்துட்டு இந்த ஏரியா. புரியுதுங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா. பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசி இல்ல இந்த இன்சூரன்ஸ் இது ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்கும். மேல இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. இந்த மார்க்கெட்டிங்கும் அட்லீஸ்ட் இந்த மூணு வந்துட்டு ஏதாவது ஒன்று இது ரிலேட்டடா போயிட்டு இருக்கும் நியூஸ் பேப்பர்ல. அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்க. அதை கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணுங்க. ஏதாவது ஆட் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அதை கொண்டு வந்து ஆட் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஃபார்ம் மேனேஜ்மெண்ட், ஸ்கோப், இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபார்ம் பிளானிங்ட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. அது ஏன் கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியல. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபார்ம் பிளானிங்கிறது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். செகண்டா இருக்கிறது அட்லீஸ்ட் ஃபார்ம் பிளானிங் என்ன? ஃபார்ம் மேனேஜர்னு ஒரு காலேஜ்லயும் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஃபார்ம் மேனேஜர் இருக்காங்களா உங்க காலேஜ்ல? அவங்களோட ரோல் என்ன? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு சூப்பர்வைசரி ரோல் மாதிரி இருக்கும். எவ்வளவு லேபர்ஸ் இருக்கணும், என்ன ஒர்க் பண்ணணும், புரியுதுங்களா? அவங்க அலாட் பண்றது அந்த அன்னைக்கு வந்து என்ன ஒர்க்ன்றதே அவங்க தான் அலாட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதுதான் வந்து ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. ஃபார்ம் பிளானிங்னா என்ன? நீங்க ஏதாவது பிளான் பண்றீங்களா லைஃப்ல? அடுத்த 1 இயர்ல இப்படி இருக்கணும், இல்ல அடுத்த ஒரு 6 மந்த் இப்படி இருக்கணும், இல்ல வாழ்க்கை போற போக்குல நாம போயிடுவோம் அப்படின்னு இருக்கீங்களா? ஏதாவது ஒரு பிளான் பண்ணிருப்பீங்களா நெக்ஸ்ட் 1 இயர் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன் அட்வான்ஸ் செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் டு பி கேரிட் அவுட் தட் வாஸ் டிசைடட் இன் அட்வான்ஸ். முன்னாடியே நம்ம திங்க் பண்ணி இதான் பண்ண போறோம்னு முடிவெடுத்திருக்கிறது. புரியுதுங்களா? இன் அட்வான்ஸ்ன்றது ஒரு கீவேர்ட். செகண்டா சிலபஸ்ல என்ன இருக்கு? ஆப்டிமம் ரிசோர்ஸ் யூஸ் அண்ட் பட்ஜெட்டிங். செகண்ட் டாபிக் வந்து ஆப்டிமம் ரிசோர்ஸ் யூஸ் அண்ட் பட்ஜெட்டிங். ஆப்டிமம் ரிசோர்ஸ் யூஸ்னா என்ன மீனிங்? இருக்கிற ரிசோர்ஸை எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்றது, எந்த வேஸ்டேஜும் இல்லாம எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்றது அப்படின்றது ஆப்டிமம் ரிசோர்ஸ் யூஸ். பட்ஜெட்டிங் அப்படின்னா என்ன? பட்ஜெட்டிங் அப்படின்னு சிலபஸ்ல ஒரு டைட்டில் இருக்குல்ல. இன்கம் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, எவ்வளவு டோட்டல் ப்ராஃபிட் என்ன, இது சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இன்கம் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, எவ்வளவு டோட்டல் ப்ராஃபிட் இல்ல லாஸ்ல போகுதா, இதெல்லாம் பத்தின ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்துட்டு பட்ஜெட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? எக்கனாமிக்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம்னு சிலபஸ்ல தேர்டா இருக்கு. இது அவ்வளவா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாத ஒரு ஏரியா, லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தான். எக்கனாமிக்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம் புரியுதுங்களா? தேர்டா இருக்கிறது. ஸ்பெசிபிக்கா பிவைக்யூல கேட்டிருக்கிறது வந்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிவைக்யூல.
புரியுதுங்களா? எக்கனாமிக்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம். எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன எழுதுவீங்க? இதுக்கு நீங்க எந்த மெட்டீரியல் வேணாலும் எடுத்துக்கோங்க. சுபா ரெட்டி, ஆச்சாரியா அகர்வால், ஆங்க்ரூ நோட்ஸ், டிஎன்ஏவி நோட்ஸ் எது வேணா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இதுக்கு அவ்வளோவா இருக்காது. நீங்களே திங்க் பண்ணி தான் எழுதுற மாதிரி இருக்கும். இந்த மெட்டீரியல் கம்பைல் பண்றதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா எந்தெந்த இது எங்கெங்க இருக்குன்றது தெரிஞ்சிடும். இந்த நாளைக்கு வந்துட்டு இப்ப மாத்தினாங்க, பேட்டர்ன் மாத்தினாங்க, புதுசா ஏதோ ஒரு ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் எங்க இருக்கும்ன்றது அந்த ஃபேக்கல்ட்டிக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? தேன் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஆனா அந்த தேனை கலெக்ட் பண்ற கெப்பாசிட்டி வந்துட்டு ஒரு சிலருக்கு தான் இருக்கும். எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன எழுதுவீங்க சொல்லுங்க? ஆர்கானிக் ஃபார்மிங்ல என்னென்ன பொருளாதாரத்துல என்னென்ன மிச்சம் பண்ணலாம், என்னென்ன லாபம் எடுக்கிறோமா இல்ல நஷ்டமாகுமா அப்படின்றதான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங். அந்த டாபிக் போகும்போது பார்ப்போம். எக்கனாமிக்ஸ்ல அது என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா அதுல நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால அந்த காஸ்ட்லி இன்புட்ஸ் வந்து குறையுது. புரியுதுங்களா? அது ஒரு சைடு வந்து இன்புட் காஸ்ட் நமக்கு குறையுது. இன்னொரு சைடு நம்மளோட ப்ராடக்ட்டை மார்க்கெட்ல விற்கும் போது ஆர்கானிக் ப்ராடக்ட்னு இப்ப ஒரு தனி கன்சூமர் பேஸ் வந்து உருவாயிருக்கு. இப்ப ரீசெண்டா, ரொம்ப ரீசெண்டா ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி வித்தீங்க அப்படின்னா நீங்க கொய்யா இருக்குல்ல, கோவா. சோ அதுல கூட ஆர்கானிக் கோவா அப்படின்னா டபுள் ரேட் இருக்கு. நீங்க போய் நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட்ல போறீங்க அப்படின்னா என்னென்ன வெரைட்டி இருக்கு, பப்பாயாவில் என்ன வெரைட்டி இருக்கு, ஒருவேளை நீங்க போனீங்க தப்பி தவறி போனீங்க அப்படின்னா பப்பாயில என்ன வெரைட்டி இருக்கு, இல்ல அந்தந்த இதுலயும் என்னென்ன வெரைட்டி இருக்குன்றத அப்சர்வ் பண்ணுங்க. நான் இப்ப போனாலும் அப்சர்வ் பண்ணுவேன். புரியுதுங்களா? மேங்கோ இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, அதுதான் அதான் லேர்னிங்ன்றது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம ஆர்கானிக் ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பிரைஸ் இருக்கு அப்படின்றத நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. புரியுதுங்களா? சோ அதுல மார்க்கெட் பிரைஸ் அதிகமாகுது. புரியுதுங்களா? ஃபார்மர்ஸ்க்கு ரெண்டு விதமான அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்னு வந்து இன்புட் காஸ்ட் குறையுது, ஏன்னா வந்துட்டு சிந்தட்டிக் ஃபர்டிலைசர் இல்ல கெமிக்கல்ஸ் அதெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கான பிரைஸும் அதிகமாகுது. ஸோ அது ரிலேட்டடா எழுதுறதா வந்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம். புரியுதுங்களா? ஃபோர்த்தா இருக்கிறது மார்க்கெட் மேனேஜ்மெண்ட். வா, இந்த மார்க்கெட் மேனேஜ்மெண்ட்ன்றது முக்கியமான ஏரியா. இதுல இருக்க கொஸ்டின் மட்டுமே 20க்கு மேல இருக்கும், 15க்கு மேல இருக்கும். புரியுதுங்களா? இந்த மார்க்கெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இந்த மார்க்கெட்டிங் மட்டுமே ஒரு தனியா நடத்தலாம். மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ். அதுவும் இல்லாம இதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா பேப்பர் 3 இருக்கு தெரியுமா சிலபஸ்ல, GS3. உங்களோட GS3ல நிறைய ஓவர்லாப் ஆகும். புரியுதுங்களா? GS3ல இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சோ இது இங்க நீங்க ஒழுங்கா படிச்சிட்டீங்க அப்படின்னா GS3ல ஒரு பர்டிகுலர் போர்ஷன் இருக்கும். என்னன்னா அந்த ஸ்டோரேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு முடியும். ஸ்டோரேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் வந்திருக்கும் அந்த மார்க்கெட்டிங் இதெல்லாம் வரும். புரியுதுங்களா? இங்க நீங்க ஒழுங்கா படிச்சிட்டீங்க அப்படின்னா அங்க இந்த ஏரியாவெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இயர் ஒருவேளை மெயின்ஸ் எழுதுறீங்க இல்ல இந்த வருஷம் மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு ஸ்ட்ராங் கமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அங்க நீங்க பயப்பட தேவையில்லை. பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸ், அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் பிரைஸ் பிளக்சுவேட் ஆகுமா ஆகாதா? என்ன ரீசன்னால பிரைஸ் பிளக்சுவேட் ஆகுது? சீசனாலிட்டி இல்லைன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து மாறுது. புரியுதுங்களா? ஒண்ணு அதிகமா போகுது, டிமாண்ட் அதிகமா போச்சு அப்படின்னா பிரைஸ் அதிகமா போகுது. புரியுதுங்களா? இல்ல அதை பேசிஸா வச்சு அடுத்த வருஷம் ஃபார்மர்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆயிடுது? திரும்ப குறைஞ்சு போயிடுது. சோ அதான் வந்து பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸ் அப்படின்றது. பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸ் அண்ட் தேர் காஸ்ட். இதுல இருக்கிறது வந்து ரோல் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் எக்கானமி. இது மட்டுமே ஒரு தனியா கொடுத்துருக்கலாம். ரோல் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் எக்கானமி. புரியுதுங்களா? கோஆபரேட்டிவ்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது டிபிக்கல். அமுல், ஆவின், நேத்திய கிளாஸ் யார் யார் அட்டன் பண்ணீங்களோ தெரிஞ்சிருக்கும். டெஸ்ட் டிஸ்கஷன். அமுல்லாம் வந்து ஒரு கோஆபரேட்டிவ்ஸ்க்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். 5 எக்ஸாம்பிள் சொல்லுங்க கோஆபரேட்டிவ்ஸ்க்கு. அமுல் சொல்லிட்டீங்க, ஆவின், ஓகே சொல்லலாம். பிஎஸ்சிஎஸ் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி, பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அது சொன்னீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சொல்லுவாங்க, ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு வந்துருவாங்க. இஃப்கோன்னு ஒன்னு இருக்கு, இஃப்கோ ஃபர்டிலைசர். இஃப்கோக்கு அப்ரிவேஷன் என்ன? இது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் கேட்பாங்க, இஃப்கோக்கு என்ன அப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைன்ல சொல்லு. இஃப்கோக்கு என்னமா அப்ரிவேஷன்? யாராவது சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ராம், ஃபர்டிலைசர் கோஆபரேட்டிவ்னு ஒரு வார்த்தை வந்துருச்சா? சோ அப்ப கண்டிப்பா கோஆபரேட்டிவ். இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள். தெரிஞ்சு வராதுன்னு நினைக்கிறோம். நேஃபட்னு ஒன்னு இருக்கு.
நேஃபெட் லாஸ்ட் இயர் நேஃபெட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதே கொஸ்டின் திரும்ப இந்த டெஸ்ட்ல கேட்டேன், அதுக்கும் எழுதல ஆன்சர் ஒழுங்கா. நேஃபெட்னு ஒன்னு இருக்கு. நேஃபெட்க்கு என்ன அப்ரிவேஷன்? சரி விடுங்கம்மா, விட்டுருங்க விட்டுருங்க. அந்த சப்ஜெக்ட் பார்க்கும்போதே பார்த்துக்கலாம். சிக்ஸ்தா இருக்கிறது டைப்ஸ் அண்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தம். டைப்ஸ் அண்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங். நிறைய ஃபார்மிங் இருக்கு. கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் சொல்லுவாங்க, கான்ட்ராக்ட் ஃபார்மிங் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது சம்பந்தமா பாக்குறதா வந்து இந்த டைப்ஸ் அண்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் வச்சு பேசிஸா வச்சு கொஸ்டின் வரும் நிறைய. ஸோ அதை பத்தி நியூஸ் பேப்பர்ல எங்கன்னா படிச்சீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ட் கொண்டு வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை பார்க்கணும். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இது வரைக்கும் ஏதாவது ஆக்ட் இருக்கா இந்தியால? ஓகே, என்ன இருக்குன்னு பாருங்க. கோஆபரேட்டிவ்ஸ்க்கு என்ன என்ன ஆக்ட் இருக்கு? ஃபார்ம் லாஸ்ல கொண்டு வந்தாங்க, 3 லா கொண்டு வந்தாங்க. பட் முனிவை ரிப்பீல் பண்ண வச்சுட்டாங்க. அது இல்லாம கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. 7th இருக்கிறது என்ன? அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசிப்பா. இந்த வருஷம் அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசில இருந்து ஏதாவது கொஸ்டின் எதிர்பார்க்கிறேன். இந்த வருஷம் எதிர்பார்க்கிறேன். போன வருஷமா இதே மாதிரி 2 கொஸ்டின் சொன்னேன். யாரு ஞாபகம் வச்சு சொல்லுவீங்க சொல்லுங்க பாப்போம். எஸ்எஸ்ஜி ஒன்னு சொன்னேன், செல்ஃப் ஹெல்ப் அதே மாதிரி என்ஜிஓ சொன்னேன், ரெண்டுமே கேட்டிருந்தாங்க. இன்னொன்னு என்ன கேட்டிருந்தாங்க? நைட்ரஜன் லாசஸ் ரிலேட்டடா ஏதாவது சொன்னேன்னு நினைக்கிறேன். அது நடத்திட்டு இருக்கும்போதே சொன்னேன், அது அப்படியே கேட்டாங்க. சோ இந்த வருஷம் இதுல இருந்து அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசில இருந்து ஏதோ ஒண்ணு கேட்க ஒன்றும் இல்ல. நான் ஒன்னும் பெருசா மந்திரம் வச்சுலாம் கண்டுபிடிக்கல, போயிட்டு இருக்கு. அதனால ஒருவேளை அவங்க அவங்க அவேரா இருந்தாங்க, கொஸ்டின் செட்டர் அவேரா இருந்தாங்க அப்படின்னா இதுல இருந்து கேட்கணும், அவ்வளவுதான். பெருசா ரொம்ப இதெல்லாம் இல்ல. என்ன போயிட்டு இருக்கு? எம்எஸ்பி ரிலேட்டடா போயிட்டு இருக்கு. ரீசெண்டா ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து எம்எஸ்பி கொடுக்கலாமா வேணாமான்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது என்ன ப்ராடக்ட்? எம்எஸ்பி அது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு, பாருங்க என்னன்ட்டு. வீட்ல வந்துட்டு ரைஸ் அண்ட் வீட்ல வந்து எக்ஸ்போர்ட்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க, பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. ரைஸ் அண்ட் வீட்டோட எக்ஸ்போர்ட்லாம் பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. என்ன ரீசன்னால அதெல்லாம் பாருங்க. சோ அதனால தான் சொல்றேன் இந்த அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசி முக்கியம். அந்த ரைஸ் அண்ட் வீட்டை வந்து நேஃபர்ட் கீழலாம் கொண்டு வந்தாங்க. நேஃபர்ட் வந்துட்டு எப்பயும் பல்சஸ் பல்சஸ் ஆயில் சீட் கோப்ரா கோகனட் சொல்லுவோம்ல, கோப்ரா அதெல்லாம் அதுல தான் வந்து இந்த பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் அதுல பண்ணிருப்பாங்க. பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் யூட்டிலைஸ் பண்ணிட்டு பண்ணிருப்பாங்க. பட் இதை அதுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? சோ இதை பத்தி கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க. கிராப் இன்சூரன்ஸ் லாஸ்டா இருக்கிறது வந்து கிராப் இன்சூரன்ஸ். கிராப் இன்சூரன்ஸ் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்கீம் வந்துச்சு கிராப் இன்சூரன்ஸ்க்கு? அவ்வளவு டஃபாவா கேட்டேன்? மாடிஃபைட் என்ஏஐஎஸ் இல்ல என்ஏஐஎஸ் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டது இல்லையா? சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா ஓல்டர் ஸ்கீமோட எப்படி இது நல்ல ஸ்கீம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாவை பத்தி மட்டும் தெரிஞ்சா பத்தாது, அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கீமோட என்னென்ன அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன ஓவர் கம் பண்ணிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அதனாலதான் கேட்கறேன். புரியுதுங்களா? சோ அதுல என்னென்ன இருக்குன்றது பாருங்க ஒரு டைம்.